மதியம் உச்சி வெயிலில் பிரியாணி வாங்கலான்னு சொல்லிட்டு 1 மணிக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு கடையாண்ட போனாங்க. அந்த கடையில் பார்த்தா ஒரே க்யூ. இந்த ஏரியாவுக்கு நாங்கள் புதுசு வேறையா, அந்த க்யூவை பார்த்துட்டு பயந்துட்டேன். வேணாண்டா சொல்ல கேட்காம என் புருஷன் அந்த க்யூவில் போய் நின்று நான் வாங்கியே தீருவேன்னு போய் நின்னான். பார்த்தீங்கன்னா அந்த க்யூவில் அங்கே நிற்கிறான் பாருங்களேன், பச்சை சொக்கா. இது வேற எருமை ஏதோ நடுவில் வந்துச்சு, தொல்லி போடுறான். அப்புறம் எங்கே என் புருஷன் இது பாருங்க. ஐயோ தள்ள மாட்டானே இந்த குண்டா, போடா டே. அது பாருங்கள் பச்சை சொக்கா. அந்த தாத்தா இல்லை, இன்னொரு பச்சை சொக்கா லைட் க்ரீனாக போட்டுருக்கேன்னா அவன் தான் என் புருஷன். சரிடா, கை காட்டுறா, கை காட்டு கை காட்டினானா அவன் தான். அப்படியே பாருங்கள், குணா படத்தில் கமல்ஹாசன் அந்த லட்டு வாங்குறது நின்றுட்டு இருப்பார்ல, பார்த்து விழி பார்த்து பூத்து கீழன்னு அந்த மாதிரி நின்று அந்த பிரியாணியை வாங்குறதுக்காக போராடி போயிட்டு பிரியாணி வாங்குறாங்க. வாங்கிட்டான் 1 கிலோ பிரியாணி 170 ரூபா சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டு பாருங்கள் வெயிட் போடுறாங்க அந்த பிரியாணியை. தேவையாடா இது நமக்கு அப்படின்னு கேட்கணும். ஆமாம் தேவை தான், செம்ம பசி எங்களுக்கு. பக்கத்தில் இருந்த கடைக்காரனும் பார்த்து இது தேவையாம்மா 1 மணி நேரமாக நின்று வாங்குறதுக்கு, வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்கிறாரு. பரவாயில்லன்னு சொல்லி வெக்கமாக இருந்தது, இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு அவன் என்ன எடுக்க நான் அவனை வீடியோ எடுக்க மாற்றி வீடியோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துட்டான். வாடா வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு டப்பாவை திறந்து எவ்வளோடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்து ஓகேவா தான் இருந்தது. சரி தூக்கி கடாயில் கொட்ட, ஆடப்பாவீங்களா பெருசாக ஒன்றும் இல்லை. நாங்கள் 2 பேர் தான் சாப்பிடுவோம். குழந்தைக்கு ஏற்கனவே வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சுட்டேன். சிக்கன் பீஸ் மட்டும் அவனுக்கு நைஸாக வச்சுட்டு ஏமாற்றிடுவேன். ஏன்னா வீட்டில் செஞ்ச மட்டன் பிரியாணி ஏற்கனவே டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அந்த டப்பாவை இதில் கவுத்து அவனை ஏமாற்ற போகிறேன் பாருங்கள். இது என் புருஷனுக்கு நான் கழட்டிகிட்ருக்கேன் சாப்பாடு. சரி அவ்வளோதான். இப்போ நைஸாக அவனை எங்கேருந்து எஸ்கேப் பண்ணி விட்டுட்டு என்ன வேலை ஹோட்டல் பிரியாணி இவனுக்கு ஒத்துக்காதுன்னு நைஸாக டப்பாவில் நான் வச்சுருந்த மட்டன் பிரியாணி அதுக்குள்ளே போட்டுட்டேன் பிளேட்டில், வீட்டில் செஞ்சது. அவன் முன்னாடி எப்படிலாம் நடிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அவன் வரதுக்குள்ளே எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் அம்மாரியான ஒரு மாஸ்டர் பிளான் ஷபானா பருவி நீ பண்ணது. நல்லா இருக்கா? வெயிட் பண்ணது ஒர்த்தா? அப்படியா? இல்லையா? ராஜ்கிரி பரவாயில்லத. இவ்வளோ நேரம் வெயிலில் நின்னதுக்கு ஓகே தான் இல்லை? 170க்கு ஓகே இல்லை? மறக்காமல் வெயிலில் போய் நின்று நாங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பபாய்.